தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக ஸ்ரீ ராஜகாளியம்மன் மீடியா சார்பாகவும் தெய்வ திருமகன் குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இப்போ கொஞ்சம் பேச முடியும், ஏன்னா டைம் அவ்வளோதான் இருக்கு. சில பேரை மட்டும் ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லி முடிச்சேன். டைரக்டர் விஜய் பொதுவா ஒவ்வொருத்தருமே தான் வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. என் பையன்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, டைரக்டர் விஜய ரோல் மாடலா வச்சுக்கணும். இதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. அடுத்து ஜிவி பிரகாஷ், அவர் சின்ன வயசு, வெயில்ல விளையாடுவாரு, அதுக்கப்புறம் வெள்ளாவி வச்சு வெளுப்பாரு, அதுக்கப்புறம் கிரீடம் சுட்டுவாரு. தெய்வ திருமகன் மூலியமா அடுத்த ஒரு மைல்கல்ல ஏற்றப்போற ஒரு சின்ன வயசு பையன். இல்ல இந்த டீம்ல நான் ஒருத்தன் தான் வயசானவன், பாக்கி எல்லாரும் அவ்வளவு யூத்தா இருக்காங்க. நிரவ்ஷா சினிமாவின் சச்சின் தெண்டுல்கர், அவர் எந்த பாலிட்டிஷியன் கிடையாது. சிம்பிள்னா அவ்வளவு சிம்பிள் பர்சன். அவர் உண்டு, அவர் ஒரே ஒரு அம்பாசிடர் கார் கொடுத்தா போகும், அவர் வந்துட்டு போயிட்டு வர்றது. எந்த பாலிட்டிஷியன் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவு அருமையான ஒரு கேமராமேன், இண்டஸ்ட்ரியை தேடுற ஒரு கேமராமேன். எல்லாரும் கம்பெனி எது ஆரம்பித்தாலும் முதல்ல நிரவ்ஷா இருக்காரான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. அடுத்து ஆண்டனி சார், சரியாக செய்ததை மிகச் சரியாக செய்பவர், அதான் ஆண்டனி. சோ சந்தான சார் 1000 வெற்றி படங்கள் நிறைய படத்துல அவர் இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சந்தான சார் மிக சிறப்பா அவருடைய ஒர்க்கை ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு. இதுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய ப்ரொடெக்ஷன் டீமை நான் சொல்லாம இருக்க முடியாது. சாமிநாதன் சார், ராஜ்குமார் சார், மணிவர்மா சார், சிவகுமார் சார், ராஜசேகர் சார், எல்லாருமே ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் நாங்க என்னன்னா, இந்த டைட்டில இப்ப தெரியப்படுத்திட்டு இதனுடைய எந்த விஷயமும் இதுவரை யாருக்குமே தெரியப்படுத்தல. ஃபர்ஸ்ட் உங்கள் பார்வைக்கு வரணும்னு நினைச்சோம். நாங்க மக்கள் பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க பார்வைக்கு வந்து உங்க மூலியமா மக்கள் அடைகிறது தான் எங்களுக்கு பெருமை. அது நிச்சயமா உங்களால தான் நல்லா கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்காக நாங்க இதுவரைக்கும் அவருடைய லுக்கு கூட யாருக்கும் கொடுக்கறேன். இப்ப சார் இந்த கதாபாத்திரத்தில் எப்படி இருப்பார்? விக்ரம் சாரை பத்தி நான் ஒரு விளாசம் தேவையில்லை. அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்தியாவிலே ஒரு சிலரால மட்டும்தான் அதை செய்ய முடியும். உழைப்பின் கடுமை, அதாவது எல்லா படத்துக்குமே உழைப்பாரு. எக்ஸ்ட்ரா, ஏன்னா அந்த கேரக்டர் பண்ணல ஆப்போசிட்ல உள்ள கேரக்டர்ஸும் எல்லா டேக்லையும் எந்த டேக் அவங்க ஓகே பண்ணுவாங்கன்னு தெரியாது. எல்லா டேக்கும் இவர் பண்ணி ஆகணும். அது 5 டேக்கா இருக்கலாம், 7 டேக்கா இருக்கலாம். இவர் எந்த டேக் சரியா இருந்திருக்கா 5 டேக்கும் பர்ஃபெக்டா பண்ணி ஆகணும். அவ்வளவு பர்ஃபெக்டா விக்ரம் சார் பண்ணிருக்காரு. அது உங்கள் பார்வைக்கு தான் முதல்ல அந்த லுக்கே ஃபர்ஸ்ட் உங்கள் பார்வைக்கு வரணும். நீங்க அதை நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பெரிய வெற்றிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும். பட் ஐ திங்க் வாண்ட் டு டாக் ஃப்ரம் தி ஹார்ட். அதனால நான் ப்ரிப்பேர் பண்றது இல்லை. இந்த படம் ஐ திங்க் என்னோட கரியர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு ஸ்பெஷல் ரீசன் விக்ரம் சார் தான் இருப்பாங்க. அது எல்லாருக்கும் நிறைய பேசினவரை பற்றி நான் என்ன பேசுகிறேன். ஓகே, இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ டெல் மோகன் சார். இந்த படம் எனக்கு பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சார் எனக்கு கூட படம் பண்ணலான்னு சொல்லும் போது மோகன் சார், பிகாஸ் மோகன் சார் லாட் ஆஃப் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு செட் ஆகுமா, அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த கதை பிடிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் கதையை கேட்டு இன்ன வரைக்கும் எங்களை ட்ராவல் பண்ணி என்கரேஜ் பண்ணி எங்களை ஒவ்வொரு கட்டத்திலையும் ஐ திங்க் நாங்கள் சின்ன சொல்லுவோம் சார் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்போம். நம்ப மாட்டீங்க, நைட் வரைக்கும் ஸ்டுடியோவில் ட்ரெய்லர் பார்த்துருக்காரு. ஒரு கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜரா, ஒரு ப்ரொடியூசரா பிஹேவ் பண்ணதே கிடையாது சார் செட்ல. நீங்க ஃபர்ஸ்ட் உட்கார நாங்கள் பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம் அவரை. அந்த மாதிரி ஆக்சுவலி அதான் இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய கிஃப்ட்னு சொன்னா நான் மோகன் சார் சொல்லுவேன். பிகாஸ் இதை நம்பி எங்களை டிராவல் பண்ணி இது வரைக்கும் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஷூட் நடந்துட்டு இருக்கும் போது. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் மோகன் சார். ஐ
திங்க் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒன் திங், ஃபிலிம் மேக்கிங் இஸ் அ டீம் ஒர்க். அந்த டீம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் நான் தனியாக போய் டைரக்ட் பண்ண முடியாது. ஐ திங்க் என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நீரோ சார் சொல்லணும். பிகாஸ் அவர் வந்து ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி சும்மா கேமரா மட்டும் இல்லை, ஒரு லுக்லாம் கூட இருப்பார். ஒரு சீன் கன்சீவ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போய் ஷூட்டிங் முடிஞ்சு போய் நேராக போய் படுக்கிறது கிடையாது. அடுத்த நாள் சீன் ரிஹர்சல் பண்ணுவோம், அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோன்னு பேசுவோம், என் கூட ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேமராமேன் ஐ திங்க் இஸ் கிஃப்டட் ஃபார் தி ப்ராஜெக்ட். நாங்கள் எங்களுக்கு பெரிய கிஃப்ட் பண்ணிடுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ஜிவி சொல்ல தேவையில்லை. ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய ஆத்மா தேவைப்படும் இந்த படத்துக்கு, பிகாஸ் இட்ஸ் மியூசிக்கல் ஃபிலிம் பேசிக்காக. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ராஜா சாருக்கு அப்புறம் ஜிவி தான் பண்ண நினைக்கிறேன். அதோட பெரிய கிரெடிட் சொல்ல முடியாது ஜிவி. ஐ திங்க் கண்டிப்பா ஒரு ராஜா சார் இருந்தா எவ்வளவு கொடுப்பாங்களோ அதை விட ஐ திங்க் அதுக்கு ஈக்குவலா டெஃபினட்டா ஜிவி கொடுத்திருக்காரு அந்த படத்துல. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ உங்களுக்கு தெரியும், பிகாஸ் வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் இஸ் கிவன் இஸ் வெரி இன்டர்நேஷனல் மியூசிக். ஐ திங்க் வந்து ஜிவியோட வளர்ச்சி பார்க்கும்போது எங்களை தாண்டி ரொம்ப தூரம் போறான்னு தெரியுது. ஆனா பிடிச்சி வைக்கணும் அவரை. தொடர்ந்து எங்க படங்கள் மட்டும் பண்ணுங்க ஜிவி. ஸோ அதுக்கு ஐ திங்க் டெஃபினெட்லி அதுக்கான ஈக்குவல் டெஃபினெட்லி வந்து முத்துக்குமார் சார் வரிகள். அவர் என்ன கொடுப்பாரு, எங்களுக்குள்ள காம்படிஷன் போயிட்டு இருக்கோம் யார் பெஸ்ட் இல்லை அப்படின்னு. முத்துக்குமார் சாரோட வரிகளா, என்னோட பிக்சரேஷனா, இல்லை ஜிவியோட மியூசிக்கா, டெய்லி சண்டை போட்டுருப்போம். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நீரோ சாரோட போட்டோகிராஃபியா 4 பேருக்கு வார் போயிட்டு இருக்கோம். 4 பேர் சந்தோஷப்படுவோம் கடைசி வரும்போது, நீ நல்லா பண்ணியிருக்கானு. ஸோ அதுதான் நடந்தது இந்த படமும். எங்க டீம் அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஆர்ட் டைரக்டர் சந்தானம் அவர் மறக்கவே முடியாது, பிகாஸ் அவர் தான் இந்த படத்தோட ஐ திங்க் பேக் போன். நாங்கள் வந்து ரொம்ப கம்மி டைம் கொடுப்போம், பெரிய செட்டு கேட்போம். ரொம்ப கம்மி டைம் கொடுத்து பெரிய செட்லாம் கேட்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஐ திங்க் நிறைய படம் பண்ணிட்டாரு, 1000 பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய செட்லாம் தேவைப்பட்டுச்சு. டெஃபினட்டா ரொம்ப அது உணர்வுபூர்வமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் சந்தானம் சார். ஆல்சோ எடிட்டர் ஆண்டனி சார், அவரை பத்தி சொல்லணும்னா திடீர்னு தான் வேலை திட்டிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த பர்சன் ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து சோல்ஃபுல்லா ஒர்க் பண்ணுது, பிகாஸ் இஸ் லைக் திஸ். அது யாரும் மாற்றவே முடியாது. ஆனா அவர் அதான் பிகாஸ் என்னன்னா அவர் வந்து பிடிக்கலாம் ஃபேஸ் சொல்லுவாரு, பிடிச்சுன்னு சொல்லுவாரு. யூ டோன்ட் கேர் ஃபார் எனிபடி. இந்த படத்தை எங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யாருன்னா அவர் தான். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் அவர் காட்டும் போது ஐயோ ஒழுங்கு என்ன சொல்ல போறாருன்னு ரியாக்ஷனோட தான் நான் வெளில வருவேன். வந்து பெருசா நீங்க பண்ணி காமிச்சிருவீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அசால்ட்டா. ஸோ அவரை நான் பாஸ் பண்ணி வந்து தான் உங்கள்ட்ட நான் வரணும். ஸோ அது பாஸ் பண்ணி அப்ரூவ் பண்ண தான் உங்கள்ட்ட வந்திருக்கு. அதனால வந்து நான் பாஸ் ஆகிடும் நினைக்கிறோம். இந்த படத்தோட காஸ்ட் க்ரூ ஐ திங்க் வந்து சார் சொன்ன மாதிரி அனுஷ்கா, அம்லா எல்லாம் இருக்காங்க. பிகாஸ் அவங்களாம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்திருக்கும். பிகாஸ் ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டில் அந்த படம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அனுஷ்கா ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் வந்து அனுஷ்கா நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண பார்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் சார் சொன்னாங்க என்கிட்ட வந்து என்னங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட வந்து என்ன சார் இப்படி பண்ணுறாங்க பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்தது உள்ளுக்குள்ள, யாருக்கும் தெரியாம. சாரை பார்த்து ஆக்சுவலாக சாரை பார்க்கும்போது அவங்க நடிக்க தோண வழி பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணி ஆகணுமாங்க சொல்லிட்டு வந்து அனுஷ்கா சொல்லுவாங்க என்ன இப்படி பண்றாரு, எனக்கு எதாவது பண்ண முடியுமா இந்த சீன்ல அப்படின்னு கேட்பாங்க வந்து. சோ ஸ்வீட் ஆஃப் ஹர். அண்ட் அம்லா ஐ திங்க் டெஃபினெட்லி ஷி இஸ் ஒன் ஆஃப் த ஐ திங்க் ஃபைனஸ்ட் ஆக்டர். ஷி இஸ் கமிங் அப். ஷி இஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். எங்களோட நான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது சார் சொன்னபோது சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் எழுதின நேம் வந்து ஆசை சார். ஐ திங்க் வந்து எனக்கு வந்து எத்தனை படம் படம்னு தெரியல, அத்தனை படத்துலையும் அவர் இருந்தால் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் அவரு சார். நீங்க எங்க படத்தில் இருக்கின்றது எங்களுக்கான பெருமை சார். அது ஐ திங்க் அதான் நான் நினைக்கிறேன். எனக்கு வேற சொல்ல தெரியல. பாஸ்கரன் இந்த படத்துல வந்து ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய ஐ திங்க் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம ஆல்வேஸ் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கு. இந்தியன் ஆர்டிஸ்ட்ல வந்து பரேஷ் ராவ் இருக்காரு ஹிந்தியில, சச்சின் கடைக்கர் இருக்காரு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஹிந்தி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. நானா படேக்கர் இருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏன் இல்லைன்னு ஃபீல் பண்றோம். கண்டிப்பா வந்து பாஸ்கரன் அந்த இடத்துல கண்டிப்பா இருக்காரு. அதுல நம்ம பெருமைப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தானம் சொல்லணும். ஐ திங்க் சந்தானம் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஐகான் அவர் தான், காமெடி ஐகான் அவர் தான் இருப்பார். அது டவுட்டே கிடையாது. பிகாஸ் எப்படி ஒரு என் எஸ் கிருஷ்ணன் சார், நாகேஷ் சார், கவுண்டமணி சார், அதுக்கப்புறம் டெஃபினட்டா சந்தானம் சார் இருப்பார் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு எழுதி வச்சு பேசல. பிகாஸ் ஐ திங்க் இஸ் கமிங் ஃப்ரம் த ஆர்ட். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஏன்னா வந்து இந்த படத்துல ஒரு அளவு வச்சிருக்காரு, சிரிக்கவும் வச்சிருக்காரு. அதான் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அவங்களை பத்தி. ஓகே, இந்த படத்தோட தெய்வ திருமகன் ஆக்சுவலா யாருன்னா விக்ரம் சார் தான். பிகாஸ் என்ன அதான் டைட்டில். பிகாஸ் ஐ டெல் யூ வை இட் வாஸ். இந்த படம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கிறது நான் பிளான் பண்ணேன். சொல்லும்போது இந்த கதையை நான் சாருக்கு சொன்னேன், ஒரு லைன் சொன்னேன்னா. பிகாஸ் ஆக்சுவலாக சார் அவங்க கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க, பேசணும். அப்போ வந்து இந்த படத்தை வந்து நான் சார் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு சார், என்னோட ட்ரீம் உங்களோட ஒரு படம் வச்சு ஒர்க் பண்ணோம் லைஃப்ல. அப்போ நான்
ஜஸ்ட் அப்கமிங், இப்பவும் அப்கமிங் தான். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு படம் இருக்கு சார், ரைட் நாட் இருக்கு, அதை சொல்லுங்க சார். லைன் மட்டும் கேட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது சாருக்கு, இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், இந்த படம் சார் நீங்கள் படம் பண்ணீங்கன்னு தெரியாது சார், ஆனால் இந்த படம் நீங்கள் பண்ணுறதா மட்டுமே நான் பண்ணுவேன் சார், இல்லை பண்ண மாட்டேன்னா. அது நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த படத்தை விக்ரம் சாரை தவிர யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் ஃபார் திஸ் வேர்ட். இல்லை, நான் இதை வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்ல, பிகாஸ் என்னன்னா இதுக்கான ஹோம் ஒர்க், இதுக்கான ஐ திங்க் எத்தனை நாள் அவங்க ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நான் கூட நான் பார்த்துருக்கேன். எத்தனை நாள் வந்து பேட்வேலையும், எத்தனை நாள் வந்து வித்யாசாகர்லையும் கூட நின்றுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நோட் புக் எடுத்துருவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி வந்துட்டு நோட் புக் எடுத்து, நான் பார்த்துருக்கேன், நோட் புக் எடுத்துட்டு ஒரு 2 hours ஒரு ஹாஃப் டே அது உட்காந்துருப்பாங்க, அந்த பசங்களோட உட்காந்துருப்பாங்க, அந்த பார்டர்லைன் பீப்புளோட என்ன பண்றாங்க அவங்க, எப்படி பிஹேவியர் இருக்கு, அவங்க பாடி மேனரிசம் என்ன. I think definitely he's going to be compared to one of the Brad Pitt and Tom Hanks of India. Definitely நான் டவுட்டே கிடையாது. இதை நான் வந்து ஆக்சுவலி நீங்க படம் பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க, ட்ரெயிலர் பார்த்தீங்க, ட்ரெயிலர் தான், பிகாஸ் நீங்க படத்துல என்னென்னமோ பண்ணிருக்காங்க. ஐ திங்க் நீங்க பார்க்க போறீங்க, பிகாஸ் ஒவ்வொரு ஃப்ரேம் நான் பண்ணும்போது நான் நீரோ சார் பார்ப்பேன், நீரோ சார் என்ன பார்ப்பாரு, என்ன நடக்குதே புரியாது. என்ன விஷயம்னா நம்ம ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு எழுதிட்டு போவோம், ஒரு சீன் எழுதிட்டு போவோம், இப்படிதான் வரப்போகுது, நம்ம கன்சீவ் பண்ணிருப்போம், சீன் இப்படிதான் வரப்போகுது நமக்கு தெரியும். ஆனா நாங்க சீன் அப்படி வராது, வேற மாதிரி வரும். அதுக்கு முழுக்க காரணம் விக்ரம் சார் தான். பிகாஸ் வந்து எல்லா படத்துலயுமே வந்து ஐ திங்க் நான் ஒரு டேரக்டரோட கான்ட்ரிபியூஷன் 50% இருக்கும், ஒரு ஆக்டர் இந்த படத்துல வந்து 80% அவர் தான். நாங்கள் 90% சொல்லலாம், இல்லை 100% சொல்லலாம். இட்ஸ் எவ்ரிதிங். ஐ திங்க் ஜஸ்ட் நாட் சேயிங் ஃபார் ஃப்ரண்ட் ஆஃப் சார், இஸ் ட்ரூத். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு யூஎஸ்பி இருக்கும். இந்த படம் வந்து நான் மெட்ராஸ் பண்ணும்போது என்ன நினைச்சேன்னா, அந்த பீரியட் தான் யூஎஸ்பி, அதை ஃபோக்கஸ் பண்ணணும், அதை நம்ம கொண்டு வந்து மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கேரக்டர் கிருஷ்ணா, விக்ரம் சார் அது பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார் இதுதான் படத்தோட யூஎஸ்பி. நீங்க படம் பார்த்து வரும்போது அந்த கேரக்டர் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை விக்ரம் சார் கொடுத்திருக்காங்க இந்த படம் மூலியமா, அதான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் விக்ரம் சார் டன் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஐ திங்க் அப்படி ஒரு என்ட்ரி இருந்ததுன்னா, பிகாஸ் ஆஸ்கர்ல படங்களுக்கு மட்டும் தான் என்ட்ரி இருக்கு, காஸ்டிங் என்ட்ரி கிடையாது. அப்படி ஒரு என்ட்ரி இருந்ததுன்னா, ஆண்டனி சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த வருஷம் ஆஸ்கர் கண்டிப்பா விக்ரம் சார் வாங்கிறதுக்கான டெஃபினட்டா ஆஸ்கர் என்ன நம்ம இந்தியா டெஃபினட்டா இந்தியாவில் எல்லா அவார்ட்ஸும் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னா, அந்த பெருமை எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்கு, நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர். அந்த மாதிரி பல வெற்றி படங்களை எடுத்து எல்லோருடைய நாடி துடிப்பையும் நன்றாக புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கற்றார் திரு மோகன் நடராஜன் அண்ணன் அவர்கள். அவர் வந்து தம்பி விஜய் அவர்களை கூப்பிட்டு என்னுடைய நீண்டகால உயிர் நண்பர் திரு சியான் விக்ரம் அவர்களை இந்த படத்திற்கு நாயகனாக்கி அவரோடு சேர்ந்து நடிப்பதற்கு எங்களுக்கு முக்கியமா என்னுடைய மைத்துனர் திரு நாசர் அவர்களுக்கும் அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து, சில படங்கள் எப்படா முடியும் அப்படின்ற ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த படம் ஷூட்டிங் ஏன் முடியுது, சீக்கிரமா இந்த ஃபேமிலி அப்படியே கண்டினியூ ஆகக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் ரசித்து இந்த படத்தில் ஒன்றி நாங்க எல்லாரும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல வேஷம் கிடைச்சிருக்கு இதுல. அதுக்காக அண்ணன் மோகன் நடராஜன் அவர்களுக்கும் தம்பி விஜய் அவர்களுக்கும் சியான் விக்ரம் அவர்களுக்கும் நான் மனமாற என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாஜி அப்பா அவர்களுக்கு ஒரு தெய்வ மகன் போல் என்னுடைய நண்பன் விக்ரம் அவர்களுக்கு இந்த தெய்வ திருமகன் ஒரு மிகப்பெரிய பெயரை வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விக்ரம் சாருக்கு 2வது தேசிய விருது இருக்கு. ரொம்ப